அப்படி சாப்பிடுவோம். ஆ கார இலையும் புளியம்பூவும் சேர்த்து சட்னி ஆட்டுறது. கம்பளி பூச்சி கையில் தட்டி விடு. தொட்டுட்டேன். இதனுடைய பழம் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, கிட்டத்தட்ட 5 சுவையும் இந்த காரப்பழத்தில் இருக்கும். மல்லிப்பூ மாதிரி தலையில் கட்டி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போனால் எல்லாரும் கேட்பாங்க, ஏம்மா பெரிய பாம்பை பிடிச்சி அப்படியே கடிச்சு 2 நாளாக பிச்சு போட்டு. என்னம்மா பறிக்கிற? கார இலை. இதுதான் கார இலை சட்னி ஆட்டுறது. இதுவும் புளியம்பூவும். இதில் சட்னி ஆட்டுறீங்களா? இதில் தான் சட்னி ஆட்டுறது. நான் பறிக்கிறேன் பாரு. இங்கே பாரு, முள்ளு செடின்னு நினச்சேன். முள்ளு தான் பெரிய பெரிய இலையாக இருக்கும். இது சின்னதாக இருக்குது. ஒன்றும் இதில் தான் வேறு செடி காட்டலாவா? அப்படி சாப்பிடுவோம். இப்படின்னா விடுது எல்லாம் வெட்டி எடுத்துப்பாங்க. இப்படின்னா கார செடி அங்கே இருக்குது. நான் வரவன் நாங்கள் பார்த்தேன். அங்கே இருக்காமா செடி? கார இலையும் புளியம்பூவும் சேர்த்து சட்னி ஆட்டுறது. பாருக்கண்ணே எவ்வளோ இருக்குது இலை. புளியம்பூ செம்மையாக அழகழகாக இருக்கே. அழகாக இருக்குது பாரு புளியம்பூ. அழகே தனி. மூட்டு வலியை குணமாக்கும் புளியம்பூவும் கார இலையும் முடக்கத்தானும். மூட்டு வலியை குணமாக்கும். ஃபஸ்ட்டு போடுறது கார இலை. கம்பளி பூச்சி கையில் தட்டி விடு. தொட்டுட்டேன். தொட்டினா என்ன உள்ளங்கையில் தான் தொட்டு. உள்ளங்கையில் ஒன்றும் பண்ணாது. அழகாக இருக்குது பேர். இதெல்லாம் ஒடிச்சிருக்கு அந்த கலையை. இது பூ வைக்கும்போது சாப்பிட்டா மூட்டு வலிக்கு நல்லது. அது கூடவே கார இலையும் போடுறோம். காரத்தன்மை உள்ளது. இந்த விறகு கூட அவ்வளோ அழகாக எரியுங்க. அது காஞ்சி போச்சுன்னா அந்த பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எரியினா கூட எரியும். அவ்வளோ அழகாக எரியும். அது எரியும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அது காரத்தன்மை உள்ளது. இது புளியம்பூ. ரொம்ப ஜாகிரதையாக பிக்கணும் இதை. பாருங்க, முள் குத்தம். இந்த முள்ளெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே காலில் ஏறிடுச்சு. ஏறிட்டு ஒரு மாதத்துக்கு ஸ்கூலே போகல. அந்த அளவுக்கு முள் ஏறிட்டு அது எடுக்காமலே நானும் யாரையும் எடுக்க விடாமலே பாதுகாத்துட்டு ஸ்கூலுக்கே போகாமல் ஒரு மாதம் தான். அது முள் எடுக்கும் போதே பார்த்து எடுக்கணும். இதனுடைய பழம் பார்த்திங்கன்னா துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, கிட்டத்தட்ட 5 சுவையும் இந்த காரப்பழத்தில் இருக்கும். 5 சுவையை நம்ம நெல்லிக்காய் எப்படி இருக்குதோ அதுபோல் இது 5 சுவையும் உள்ளது இந்த காரப்பழம். பழத்தை பார்த்திங்கன்னா தங்க கலரில் இருக்கும். அதை அறுத்து சின்ன சின்ன கல்லுங்களை அது கூட போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா 2வது நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நம்மளுடைய திராட்சை எப்படி ப்ரௌன் கலரில் பழுத்துருக்குதோ அது மாதிரி இது பழுத்துடும். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரிஜினல் காரம் அதுதான். நம்ம சாப்பிட்ற மிளகாலாம் உடம்புக்கு கெடுதல் தானே. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சில்லின்னா சில்லி நாட்டிலேருந்து வந்தது. அது உடம்புக்கு கெடுதல். நம்ம பெப்பரை தான் பயன்படுத்தியிருந்தோம், மிளகு தான் பயன்படுத்தியிருந்தோம். அதை விட்டுட்டு தான் நம்ம அதுக்கு போயிட்டோம். இது பாரு, இந்த காரத்தன்மை உள்ள இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த காரம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. புளி பார்த்திங்கன்னா புளி நல்லது இல்லை தான். புளியே நம்ம பயன்படுத்தாமல் தான் அந்த காலத்திலலாம் இருந்தோம். ஆனால் இப்போ புளி தான் ரொம்ப அது உடம்புக்கு கெடுதல் தான் புளி. கூசா இது எப்படி எடுக்கிறதே கஷ்டம் மாதிரி இருக்குதுன்னு எடுக்கிறதே ரொம்ப. இந்த முள்ளுக்கு கீழே இருக்குது இலை. முள்ளுக்கு அடியில் தான் அடியில். ஆமாம்.
புளியம்பூவும் கார இலையும். கார இலையும். என்னது துவரம்பருப்பு. மிளகாய். உப்பு. கார இலை. அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது தெரியல, அதுக்கப்புறம் தெரியுது எப்படி ஐயோ தலையில் கட்டி வச்சுக்கலாம். மல்லிப்பூ மாதிரி மல்லிப்பூ மாதிரி தலையில் கட்டி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போனால் எல்லாரும் கேட்பாங்க, கேட்பாங்க இது என்ன பூ இது, எங்கேருந்து பிடிச்சிங்க இது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே சாப்பிட்டாங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கிட்டும். வாசனையும் நல்லா இருக்கு. அப்படியா? சாப்பிட்றேன், எனக்கு பண்ணது பசி எடுத்துக்கு. பூ எல்லாம் அழகா இருக்குது, தலையில் வச்சுக்கிற மாதிரி. புளியம்பூ சட்னி. சூப்பராக புளியம்பூவும் கார இலையும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சட்னி கூடுமான வரலும் 90% யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. கார பழம் சாப்பிட்ருப்பாங்க, கார இலை போட்டு
சட்னி சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி கார இலையும் புளியம்பூவும் போட்டு சட்னி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாகுது. வாருங்கள் சொந்தங்களே, நீங்களும் இதை சாப்பிடுவீங்க. உங்களுக்கு செஞ்சு தர நான் தயாராக இருக்கேன். அது துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்னடா சாப்பிட்றியா? நல்லா இருக்கடா? சரி சாப்பிட்டு சொல்லு. உன் பேர் என்ன? இவன் பேர் வெள்ளையண்ணா, என்ன கருப்பண்ணா? இவன் பேர் என்ன? ஜூலியா. இவன் பேர் கருப்பனா? இல்லையா, அவன் சிவப்பாக்குறானே. கருவாயன். அதான் தெரியல. என் பேர் பப்பி. பப்பி சூடாகுது. பப்பி ஹரா. ஜூலி. ஜூலி. பப்பி சாப்பிட்றா. சூடாகுதுன்னு சாப்பிட மாட்டேன். கொஞ்ச நேரம் யோசிக்கும். அது யோசிச்சுட்டு தான் சாப்பிடுவார் இவர். நான் வந்ததே அவனை தான் நினச்சான். யோசிச்சுட்டு தான் சாப்பிடுவார். சாப்பிட்டியா பையா? பயப்படுறான். யூடியூப்பில் வருவனி சரியா? ஏன்டா பியா எம்மாம்பெரிய பாம்பை பிடிச்சி அப்படியே கடிச்சு 2 4 பிச்சு போட்டு. சாப்பிடு. உங்களுக்கு அவனுக்கு 2 பேரும் சாப்பிடு. கம்பெனி இருக்குது. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவார். சாப்பிடுப்பா. சுத்தமாக சாப்பிடு. தண்ணி நாளைக்கு வரவங்க தான். அது வந்து ஏறாது செய்யுங்க. தலைக்கு மயிலுக்கு ஆயுது செய்து நீங்களாம் வாங்கி வந்து வரல ஆட்டணும். நாளைக்கு காலையில் வந்தால் பிஸிலுங்க. என்னால் முடியல. வெயில்